Elements Senior Living நல்ல ரிட்டையர்ட் லைஃப்க்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப். வளசரவாக்கம், வண்டலூர், கண்டிகை 3 இடத்துல இருக்கு. கால் 78268 78268. நன்றி. மாண்பு மக்களவைத் தலைவர் அவர்களே, உலக விளையாட்டு திருவிழாவான ஒலிம்பிக் தொடரிலே இந்திய வீரர்கள் வீராங்கனையின் வெற்றிக்கான ஆயத்த பணிகள் குறித்து விதி 193 விவாதிக்கக்கூடிய விவாதத்திலே பங்கு பெற வாய்ப்பளித்தமைக்காக நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். உலகிலே அதிக மக்கள் தொகை கொண்ட நாடுகளிலே ஒன்று இந்தியா. அனைத்து துறைகளிலும் திறமை வாய்ந்த மனித வளத்தை கொண்ட நாடு இந்தியா. ஆனால் இந்திய மக்கள் தொகை விகிதாச்சாரத்திற்கும் இந்தியா ஒலிம்பிக் போன்ற போட்டிகளிலே பெறக்கூடிய பதக்கங்களுடைய விகிதாச்சாரத்திற்கு மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது. அதிக தங்கப்பதக்கங்களை அள்ளித்தந்த ஒரு விளையாட்டு என்றால் அது இந்திய தேசிய விளையாட்டு ஹாக்கி. இதுவரை 8 தங்கப்பதக்கங்களை இந்தியாவிற்கு ஒலிம்பிக்கிலே பெற்று தந்த விளையாட்டு ஹாக்கி. ஆனால் கடந்த 40 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு தங்கப்பதக்கம் கூட ஹாக்கியிலே நம்முடைய அணி வெற்றி பெற முடியவில்லை. அதற்கான காரணம் என்ன என்பதை இந்த அரசு ஆராய்ந்ததா? 2023 ஆண்டில் ஆசிய தடகள சாம்பியன்ஷிப் தொடரில் குண்டு எறிதலில் 18.06 மீட்டர் பதிவு செய்து தங்கப்பதக்கம் வென்று உலக தரவரிசையில் 21வது இடம் பெற்ற தடகள வீராங்கனை ஆபா கதுலா பெயர் ஒலிம்பிக் தொடரிலே இந்திய அணியிலே இடம்பெறவில்லை. எந்த அடிப்படையிலே இந்திய அணி ஒலிம்பிக் தொடருக்கு தேர்வு செய்யப்படுகிறது, அந்த வீரர்கள் எப்படி தேர்வு செய்யப்படுகிறார்கள் என்பது குறித்து இந்த அரசு விளக்கிட வேண்டும். ஒரு வெளிப்படைத்தன்மை அந்த தேர்விலே இல்லை. திறமையானவர்கள் பாரபட்சமின்றி தேர்வு செய்யப்பட்டு ஒலிம்பிக் தொடருக்கு அனுப்பி வைப்பதை உறுதி செய்ய வேண்டும். எதிர்வரும் ஒலிம்பிக் தொடரில் இந்தியாவின் வெற்றியை அதிகரிக்க வேண்டும், பதக்கங்களுடைய எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும், நாட்டிற்கு பெருமையை நிலைநாட்டி வேண்டும் என்ற எண்ணத்திலே ஆக்கப்பூர்வமான விவாதங்களை மேற்கொள்வது உள்ளபடியே பாராட்டத்தக்கது. ஆனால் அதே சமயம் கடந்த காலங்களிலே ஒலிம்பிக் போன்ற உலகளாவிய விளையாட்டுகளிலே பதக்கம் வென்ற வீரர்களையும் வீராங்கனைகளையும் இந்த அரசு எப்படி கையாண்டது என்பதையும் இந்த நேரத்திலே பதிவு செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றேன். ஒலிம்பிக்கில் பதக்கங்களை வென்ற மல்யுத்த வீராங்கனைகளை இந்திய மல்யுத்த கூட்டமைப்பினுடைய தலைவராக இருந்த பிரிஜ்பூஷன் சிங் மீது பாலியல் குற்றச்சாட்டை முன்வைத்து நடத்திய போராட்டங்களை இந்த அரசு எப்படி கையாண்டது? அவர் மீது இந்த அரசு எத்தகைய நடவடிக்கை? போராடிய வீரர்களையும் வீராங்கனையும் ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறை. You should not mention any name who is not the member of this house. I think so. You should not mention his name. போராடிய வீரர்களையும் வீராங்கனையும் இந்த ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறை எப்படி கையாண்டது என்பதையும் இந்த நேரத்தில் நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கின்றேன். மல்யுத்த வீரர்கள் நடத்தப்பட்ட விதத்தையும் சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி கண்டித்ததையும் அவர்கள் புகார்கள் மீது பாரபட்சமற்ற விசாரணைக்கு அழைப்பு விடுத்ததையும் இந்த நேரத்தில் நினைவுபடுத்துகிறேன். ஒரு பெரும் துரதிர்ஷ்டம் என்னவென்றால் குறிப்பிட்ட ஒரு சில விளையாட்டுகள், கிரிக்கெட் போன்ற விளையாட்டுகளை தவிர மற்ற விளையாட்டுகள் அனைத்துமே ஒரு பொருட்டாக பார்க்கப்படாத நிலை இப்போது இருக்கின்றது. பல்வேறு சர்வதேச விளையாட்டுகளில் சர்வதேச அளவிலே பதக்கங்களை பெற்றுக்கொண்ட நம்முடைய வீரர்கள் விமான நிலையத்திலே கூட வரவேற்க ஆளாத நிலையிலே திரும்பிய நிகழ்வுகள் எல்லாம் கடந்த காலங்களிலே நடந்தேறின. இன்னும் சொல்வதென்றால் பெரும் திறமை கொண்ட விளையாட்டு வீரர்கள் எல்லாம் இன்னும் அடையாளம் காணப்படாமலே விடப்பட்டிருக்கின்ற என்ற உண்மையும் நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும். குறிப்பாக கிராமப்புற விளையாட்டு வீரர்கள், பின்தங்கிய மாவட்டங்களை சேர்ந்த விளையாட்டு வீரர்கள் எல்லாம் இன்னும் அடையாளம் காட்டப்படாமலே இருப்பது உள்ளபடியே பெரும் துரதிர்ஷ்டம். அவர்களை கண்டறிந்து உலகரங்கில் கொண்டு செல்ல வேண்டிய பொறுப்பும் அரசுக்கு இருக்கின்றது. அவர்கள் பெரும் பதக்கங்களின் மூலம் அவர்களுக்கு மட்டும் பெருமை அல்ல, இந்த தேசத்திற்கும் பெருமை சேர்வது. எனவே அவர்களை வளர்த்தற்கு முயற்சியிலே இந்த அரசு பங்கு கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.